ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நான் இந்த டாப்பிக்கை பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, இந்த டாப்பிக்கை பேச முடியல. ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கோவில்பட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 டு ஒரு 9 வயது இருக்கிற ஒரு சிறுவன் பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்டு அது பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. எல்லா மீடியாக்களையும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமான ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்தது. அதுலேயும் நிறைய பாலிட்டிக்ஸ் இருந்தது. இந்த கட்சியை சார்ந்த அங்கே கஞ்சா பழக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம், வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சஸ்பென்ஸாகவும் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டிலே ஒரு நம்பர் 1 யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியும். ஒரு பெண் அவருடைய ஆண் நண்பரோடு தனிமையில் இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் போய் மிரட்டுறான். இந்த மாதிரி இந்த வீடியோவை உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அனுப்பிடுவேன், உங்களை இங்கே படிக்க விட மாட்டேன், டீன்கிட்ட காட்டுவேன், ஹெச்ஓடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவங்க இங்கே படிக்க விட மாட்டேன், இங்கே படிக்கலாம் பெரிய விஷயம் அப்படிங்கிறப்ப மிரட்டி கூட அந்த நான் நண்பரை மிரட்டி அடித்து பற்றி விட்டுறான். பற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறான், இந்த வீடியோவை அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுவேன், இல்லை இந்த மாதிரி நீயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிறியா, அதாவது அவன் பையன் நீ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயமுடுத்தி உங்களுடைய ஆசைக்கு இச்சைக்கு இது பண்ணுறான். அந்த பெண்ணும் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நான் தப்பாக நினச்சிக்கேன், என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கு ப்ரீடு இருக்குது, ப்ரீட் ஆகிடுச்சு, ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து அந்த இடத்துலேருந்து அந்த பொண்ணை எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குது. பட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், மிரட்டி சில பாலியல் வன்முறைகள் பண்ணுறான். பண்ணிவிட்டு வரப்போ இன்னும் 2 நாள் கழித்து நான் அவனை கூப்பிட்றேன், லைனில் இருங்கிறான். அவன் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் வருது. நான் சொல்கிறப்ப ஒரு சாரும் கூப்பிடாரு, அவர்கிட்ட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி 2 டேஸ் கழித்து நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்றான். இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம மேலே தப்பு கிடையாது, ஆனால் இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு நம்மளை இந்த மாதிரி இது பண்ணுறான், மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே இந்த கம்ப்ளைண்ட் பயங்கரமாக இதுவாகுது. இன்னொரு விஷயம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கர பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருந்த நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர், அதாவது ஒரு தனிப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட டீட்டெயில்ஸ், அங்கே நடந்த வன்கொடுமைகள் எல்லாமே அந்த எஃப்ஐஆரில் இருக்கும். அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, காவல்துறை அவங்க சைடில் இருந்து சில கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆகிருக்கலாம். ஸோ இதை யார் பரப்புனாங்களோ சட்டப்படி அவங்க மேலே கண்டிப்பாக வழக்கு தொடரப்படும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும், என்ன நடந்தது, என்ன போயிட்டு எல்லாம் ஓகே. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இது ஒன்று நடந்துருச்சு, எதனால் நடந்துச்சு முதலாவது கேள்வி. இன்னொரு விஷயம், இவன் யார், இந்த ஞானசேகரன் யார். மூணாவது விஷயம், சாருன்னு சொல்லி அவர்கிட்டையும் நீ போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. நாலாவது விஷயம், இவன் ஆளுங்கட்சியே சார்ந்தவனா
அவனுக்கு ஆளுங்கட்சியிலேருந்து பயங்கர சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி விஷயம். இன்னொன்று, இவன் எப்படிப்பட்டவன், குற்ற பின்னணி உடையவனா அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில், மீடியா மத்தியில் எழுப்பப்படுது. அதற்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த பெண் ஆண் நண்பரோட எதுக்கு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு நார்மலாக ஒரு எல்லாருக்குமே உண்டாகிற ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, ஓகே, அது ஒரு காலேஜில் படிக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது வைக்கிறது இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம். ஒரு பையனோட பழகிறது, ஒரு இப்போ நிறைய ட்ரெண்டிங் பாய் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் அப்படி இருக்குது. அவங்க ஒரு லவ்வராக கூட இருக்கட்டுமே, தனிப்பட்ட இடத்துல அவங்க போய் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் இந்த ஞானசேகரன். இந்த ஞானசேகரன் யாருன்னா, இவன் இந்த யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி பிரியாணி கடை வச்சு நடத்துகிறவன். இந்த பிரியாணி கடை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லா செலவு போக ஒரு 25,000 ஒரு 30,000 அவனுக்கு ப்ராஃபிட் மட்டும் நிற்கும். அந்தளவுக்கு ஒரு சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு இது. இவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 வட இந்தியர்கள், அதாவது நார்த் இந்தியன்ஸ் வச்சு வேலை பார்த்துட்ருக்குறான். இவனுக்கு சொந்தமாக கார் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மகேந்திரா தார் வாங்கியிருக்கிறான். சரி, ஓகே. இதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த உள்ளூர் ஏரியாக்களில் இருக்கிற அரசியல்வாதிகளோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இவன் வெளியே காட்டிக்கிறான். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில ஆளுங்கட்சி அமைச்சர்களோடு கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரியோட ஃபோட்டோ, பொன்னாடை போத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்க அவனுடைய சோஷியல் மீடியாக்களில் வச்சுருக்கிறான். ஓகே, இன்னொரு பக்கம் எப்படிப்பட்டவன், இந்த மாதிரி குற்ற பின்னணியில் ஏற்கனவே உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வழக்குகள் இவன் மேலே இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரைம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது. திருட்டு சம்மந்தமான, நில அபகரிப்பு சம்மந்தமான, ஆள் கடத்தல், இந்த மாதிரி க்ரைம் வழக்குகள் ஒரு 13 வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லை வழக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி காவல்துறையிலேருந்து தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த ஞானசேகரன் அவருடைய தம்பி சுரேஷன் ஒருத்தர், அவருடைய தாய், அவருடைய ஒய்ஃப் எல்லாமே குடும்பமாக ஒரு கேஸில் ஒரு தொழிலதிபரை, அதாவது ஒரு தொழிலதிபரை கடத்தி வச்சு காசு கேட்டு மிரட்டின வழக்கில் இந்த குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தம்பி மேலே ஒரு பேங்க் மேனேஜரோட பணத்தை பேங்க்கிலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப அந்த பணத்தை மடக்கி பிடிச்சதாகவும் எடுத்துக்கிட்டு திருடினதாகவும் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக 1 month பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாரு. இப்போ நியர்பை ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி இந்த கடையிலையும் இவருக்கு நல்ல வருமானம் வருது. சரி, ஓகே. இப்படி குற்ற பின்னணியில் இருக்கிற ஒருத்தர் ஏன் காவல்துறையால் கண்காணிக்கப்படலை? இந்த குற்ற பின்னணி உள்ள இந்த ஞானசேகரன் என்ன பண்ணுறாரு, சம்பவத்தை அன்னைக்கு இன்னொன்று இவருடைய மனைவி ஒருத்தவங்களும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு இதில் வேலை பார்க்குறாங்க. இது இவங்க என்ன போலீஸ் தரப்பில் இவர் விசாரிக்கிறப்ப இவங்க கேட்குறப்ப இந்த மாதிரி நீ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போகிற அப்படின்னு கேட்குறப்ப நான் இந்த மாதிரி
டாய்லெட் போனேன், பாத்ரூம் போனேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மலிப்பு இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சம்பவம் இந்த நடந்த இடத்துல இவருடைய செல் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் எழுந்ததில்ல. இப்போ நமக்கே ஒரு கேள்வி எழுந்தது, அவர் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டையும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் வந்துட்டு இருக்குது. இந்த கேள்விகள் வந்து எல்லா தரப்புலையுமே எழுந்துச்சு. அப்போ வந்துட்டு காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாருங்கிற ஒரு நபரே கிடையாது, இவன் வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை அதை யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய மொபைல் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி வந்து அவன் கால் பண்ணியிருப்பான், இல்லை வந்திருக்கோம், பேசியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காவல்துறை சைட்லேருந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த ஞானசேகரன் பிடிக்கப்பட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பியிருக்கிறாங்க. மறுநாள் நாள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த கேஸை அட்டன் பண்ணியிருக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், எதிர்கட்சிகளாக இருக்கிற அனைத்து கட்சிகளும், எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒரு பாலிட்டிக்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி குற்றங்களை வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சி இருக்கும்போது தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாலிட்டிக்ஸாக எல்லா மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது அவங்களுடைய வேலை, அது ஓகே தான். ஆனால் இந்த வீடியோ மூலம் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது எதனால் நடக்குது, என்ன காரணத்தினால நடக்குங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைமில் நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கல்ல, பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு என்னுடைய செலக்டை நான் இது பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தை அவங்க மறைச்சிக்கிட்டு மறுபடியும் அவன் சொல்கிறதுக்கு வந்து இடம் கொடுத்து ஒரு எண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு அவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் இந்த மாணவி சூசைட் பண்ண கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை வந்து உடனே தைரியமாக வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி, காலேஜ் அசோசியேஷனில் அவங்கள்ட்ட சொல்லி, டீன்கிட்ட சொல்லி இதை வந்து உடனே கேஸ் ஃபைல் பண்ணது, இது ஒரு மாதிரி முன்மாதிரின்னு சொல்லலாம். ஏனால் நான் என்னுடைய ஆண் நண்பரோட தனிப்பட்ட இதில் இருக்கிறது, அது என்னுடைய இஷ்டம். அதையுமே வீடியோ எடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிறத உடனே டக்குன்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து பேசப்படும் ஒரு செய்தியாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த பெண் தான். அந்த பெண்ணோட தைரியத்துக்கு மிகப்பெரிய சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண்ணோட சகோதரி, அந்த கல்லூரியிலே படிக்கிற இன்னொரு பெண்ணும் வந்து இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி, என்னையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ ஒட்டுமொத்த ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தனால். அப்படின்னா இன்றைக்கி மீடியாக்களில் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை குறித்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளும், அதாவது எதிர்கட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி வந்து இவனை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் இது பண்ணுறாங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கட்சியிலேருந்து அவர் ஜெயக்குமார் வந்து அவருடைய கட்சி உறுப்பினர்கள் மூலமாக வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணார் இந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூதனமாக ஒரு புதிய அதில் வந்து சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டு இந்த ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக, இந்த ஆளுங்கட்சியின் ஆட்சிக்கு எதிராக அவருடைய தரப்புலேருந்தும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதே மாதிரி தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜயும் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மாதிரி அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இது சம்மந்தமாக வந்துட்டு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட கட்சிகளிலிருந்து இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு அவங்க ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. அதாவது அதை எதிர்த்து வந்து இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க.
பட் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தயவுசெய்து பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் முதற்கொண்டு இப்போ இந்த விஷயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் யூனிவர்சிட்டியில், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற இடங்க இருக்கட்டும், சம்மந்தமே இல்லாத ஆளோ இல்லைன்னா குற்ற பின்னணியில் இருக்கிற ஒருத்தனோ வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போகிறதோ வரதோ இருக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், கவர்மெண்ட் இதாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து சிசிடிவி வந்து கண்டிப்பாக இருக்கணும். சிசிடிவி வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பின்னாடி பேக் சைடில் வந்து பயங்கரமான காடு மாதிரி வைக்கும், ரொம்ப இதாக இருக்கும், அப்படின்னு புதர்கள் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணோன்னா அதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு யாருமே உள்ளே போகாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வாலோ இல்லை ஒரு வேலியோ போட்டு அந்த மாதிரி இடங்களை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா போல்டாக வந்து தைரியமாக வந்துட்டு வெளியே வந்து சொல்லுங்கள். இன்னொன்று விஷயம், முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து வந்து இது பண்ணுங்கள். இன்னொன்று, இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து தனியாகவும் இருக்காங்க. ஏன்னா அந்த பையனை வந்து அவன் அடித்து பற்றி விட்டுறான், பயமுடுத்தி பற்றி விட்டுறான். அப்படிங்கிறப்ப இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம எதிர்த்து எதிர்வினையை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் பொறுமையாக இருந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணி வச்சு இது பண்ணி வெளியே வராங்க, தப்பிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மிக மிக பாராட்டிக்கிற ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஆண் நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் லவ்வராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசி பாருங்கள். இல்லாட்டி ஒரு ஆள் நடமாட்டம் இருக்க ஏரியாவில் உட்காந்து பேசுங்க. ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னா தயவுசெய்து வேறு ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க. இந்த மாதிரி சேஃப் இல்லாத இடத்துக்கு தயவுசெய்து போய் இந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறதில்ல. இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் பின்னாடி உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும், இது உங்களுடைய பெற்றோரை பாதிக்கும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ என்ன இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு குத்தி காட்டிகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களுடைய லவ்வராக இருக்கட்டும், பாய் பெஸ்ட்டாக இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி சேஃப் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் எவனோ பண்ணிட்டான், வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான் வைக்கிறான் அப்படின்னா தைரியமாக போல்டாக வந்து விஷயத்தை எதிர்நோக்கி செயல்படுங்க. உடனே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் பயம் வரும், அடுத்தடுத்து இவங்க பார்ப்பான். ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பயத்தை வச்சே வந்து என்ன பண்ணுறான், நிறைய ஊழ வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறானுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுங்காதீங்க, போல்டாக வந்து வெளியே சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாலிட்டிக்ஸ். நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் பாலிட்டிக்ஸ் ஆக்கப்படுது அப்படின்னா அந்த விஷயம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. தயவு செய்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயத்தை அவன் எவனாக வேணா இருந்துட்டு போகிறான், எந்த கட்சியில் வேணா இருந்துட்டு போகிறான், அவன் வந்து குற்ற பின்னணி உள்ளவனா, அவன் குற்றவாளி அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சி தான் ஆகும். ஸோ அவனை வந்து ஒரு குற்றவாளியாக பாருங்கள். இல்லை இவன் வந்து இந்த கட்சியோட பேக்ரவுண்டில் இருக்கான், அந்த கட்சியோட சப்போர்ட்டில் இருக்கான், இந்த அதிகாரியோட சப்போர்ட்டில் இருக்கான், இந்த மாதிரிலாம் தயவு செய்து பேசி அதை வந்து மீடியாவில் கொண்டு வராதிங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் நடக்கிறப்ப
இவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப இவன் வந்து ஒரு விஷயத்த இவன் இந்த கட்சி சேர்ந்தாங்கிறப்ப அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து குருட்டுத்தனமாக என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி தான் செய்வானுங்க. நிறைய கமெண்ட் வீடியோக்களில் நம்ம பார்க்குறோம். இதை பற்றின வீடியோக்கள் நிறைய யூடியூப்பில் வந்திருக்கு. நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாகட்டும், எல்லாமே இந்த விஷயத்தை வந்துட்டு பயங்கரமாக எதிர்த்து தான் வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வீடியோவில் எண்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எதிர்கட்சிகள் தயவு செய்து வந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, இது வந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு கோட்பாடு வைக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி டிஎம்கே அமைச்சர்களோட ஒரு சில பேரோட பொன்னாடை போத்துற மாதிரி இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறான். அப்படிங்கிறப்ப இவன் வந்து டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. இவன் டிஎம்கேல வந்துட்டு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணை சார்ந்த குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அதில் ரொம்ப இதாக இருக்கணும். அப்புறம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வாங்க. யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், இந்த சம்மந்தமே இல்லாதவங்க உள்ளே என்ட்ராகிறது இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அவன் கண்டிப்பாக வந்து காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டுருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை இருக்குல்ல, காவல்துறையில் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக, ஏன்னா இவன் கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு ரோட்டில் தான் வெளியே தான் போட்டிருக்கிறான். அப்படிங்கிறப்ப இவன்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கிற காவலர் இருந்திருக்கலாம், நம்ம ஷூராக சொல்ல முடியாது. இவனும் நிறையா பேரை கவனிச்சிருக்கலாம், அவங்களோட சப்போர்ட்டும் இருந்திருக்கலாம். அந்த சப்போர்ட்டில் கூட இவ்வளோ தெனாவட்டம் அவன் பண்ணியிருந்திருக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க கூட நெருக்கமாக இருக்கிற இந்த காவலர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேராக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது அவங்களுடைய விருப்பம்தான். ஆனால் ஒரு கமெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணும் இந்த ஆணும் அது வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி புதருக்குள்ளே போகணும், தனிமையில் இருப்போம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொடூரங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அசிங்கங்கள் நடக்குது. இப்போ வந்து இந்த தப்பு வந்து இந்த பெண் மேலே தான் இருக்குது, அந்த பையன் மேலே தான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் போகுது. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட போயிருக்கிறானே அந்த பையன் வந்து ஆம்பளை தானே, அவன் எதிர்த்து கேட்டிருக்கலாம்ல, அவன் எதிர்த்து சண்டை போட்டிருக்கலாம்ல, ஏன் அவன் வந்து எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டான், வச்சுட்டான், அவன் மிரட்டினவனே, இவன் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, வச்சுக்கடா, நீ என்ன வேணால் எடுத்த வீடியோ என்ன வேணால் பண்ணிக்கடா, போய்க்கடான்னு சொல்லிட்டு போல்டாக பேசி இது பண்ணி அவன்கிட்ட வந்து அந்த செல்லை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், வச்சுருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை அப்படின்ற கொஸ்டின்ஸும் வருது. இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படின்னா, அந்த அதில் உள்ள விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட அங்கே நடந்த எல்லா விஷயங்களும் அந்த எஃப்ஐஆரில் இருக்கும். அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாராலும் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த சாருன்ட்டு இவன் யாரை சொல்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கும் வந்து பேசப்பட்டுருக்கு. காவல்துறை சைடில் இருந்தும் அதுக்கு வந்து ஒரு உரிய விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து சார்னு ஒருத்தர் கிடையாது, அந்த ஃபோன் வந்து அந்த டைமில் ஃப்ளைட் மோடு இருந்துச்சு, அப்படிங்கிறப்ப அவன் கால் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த இது கிடையாது, இவங்களை மிரட்டுறதுக்காண்டி இந்த வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மக்களிடையே எழும்பிக்கிட்டே இருக்குது. இது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா,
நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே உங்களுக்கு பதிலும் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் பெண்களே, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு அநியாயம் கொடுமைகள் நடக்குது அப்படின்னா தயவு செய்து முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதுக்குரிய விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக எடுப்பாங்க, வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையன் கூட இருந்த பையன் உங்களை நம்பி தான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அவன் மிரட்டிட்டான் வச்சுட்டான்னு உடனே நீ பயந்து போகிற வைக்கிற, அந்த இடத்துல உன்னால் எதிர்த்து போராட முடியலையா? உன்னை நம்பி தானே வந்திருக்கு. என்னுடைய சகோதரிக்கோ இல்லை உன்னுடைய ரிலேட்டிவ் இந்த மாதிரில ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நினச்சுன்னா, நீ உன் கூட ஃப்ரெண்டு, அதுக்கே ஏன் பயப்படுற நீ? அப்படி என்ன பண்ண போகிறான் அவன்? போல்டாக இறங்கி நீ இது பண்ணுறது இல்லையா, வைக்கிறது இல்லையா? சரி, ஓகே, நீ பண்ணிவிட்டா, இங்கே பயந்து ஓடி போயிட்டா வச்சுட்டா எல்லாம் ஓகே தான். நீ அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில், நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணலை. அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. இன்னொரு விஷயம், தயவு செய்து பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுடைய நீங்கள் ப்ரைவசியில் நீங்கள் தடவை விடலாம். பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி சொசைட்டி இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால் இது ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம தவிர்த்துக்கணும், வச்சுக்கணும். இந்த மாதிரி தனிமையிலையோ இல்லை சேஃப் இல்லாத ஒரு இடத்துல நம்ம யாரு கூடயும் நம்பி போகக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காவல்துறை இந்த மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கிற அவனை வந்துட்டு தயவு செய்து கண்டிப்பாக வந்து அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க. ஏன்னா இவன் குற்றப்பின்னணியில் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அவன் தைரியமாக வந்து எந்த விஷயத்தையும் அவன் செய்வான். ஆனால் அதில் பாதிக்கப்படுறது வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் காவல்துறையும் இந்த மாதிரி குற்றப்பின்னணிகளுக்கு யாருக்கும் வந்து துணை போகக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லா ஆதாரங்களும் இவனுக்கு எதிராக தான் இருக்குது. இவன் தான் பண்ணான் அப்படிங்கிறது எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் பேசும். அடுத்து இன்னொரு நியூஸ், பெரிய நியூஸ் வரப்போ இந்த ஒவ்வொரு நியூஸும் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, வைக்கிறாங்கங்கிறப்ப அடுத்து இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து போடவே கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னுடைய கருத்துக்கள் தான் எல்லாமே. ஏன்னா இது ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நாமளே இப்போ ஒரு விஷயம், ஒரு வழியில் ஒரு முள் கிடக்கு, அந்த முள்ளை நம்ம போய் மிதிச்சிட்டு போகக்கூடாது. நமக்கு வலிக்குன்னு தெரியும், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒதுங்கி போகிறோம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்க ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி சொசைட்டியில். ஏன்னா எந்த பக்கம் முள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் மோசமாக போயிட்டுருக்கு இந்த சொசைட்டி. அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணுமோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கூட இருந்தவனை நம்பி தான் நீங்கள் போனீங்க. ஆனால் அவன் பார்த்தீங்க அப்படின்னா பயந்து என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு இருந்த தைரியம் கூட அவனுக்கு இல்லாமல் ஓடி போயிட்டான். இன்னொன்று, அந்த இடத்துல அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவன் வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்கலாம், வச்சுருக்கலாம், இல்லை வேறு வகையில் கூட மிரட்டியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து அது நம்ம அந்த இடத்துல நம்ம இல்லை. அதனால் அந்த பையனை நம்ம எதுவும் பேசக்கூடாது. அந்த சூழ்நிலையில் இருந்துட்டு நமக்கு என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. அதான் போல்டாக நின்று பேசி இது பண்ணி சண்டை போட்டுருக்கலாம், வச்சுருக்கலாம். ஆனால் அந்த பையனால் முடியலை, நம்பிக்கிட்டான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து மறுபடியும் நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு காரணம், பெண்களே உங்களை நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து வளர்ந்து வர இந்த சமுதாயத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமானவர் வந்து வேலைக்கு செல்கிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு
20 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள்னாவே அவங்க வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே போனால் அப்படின்ற மாதிரி முடக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லா துறைகளிலுமே இருக்கிறீங்க. ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கும் ஒரு சில துறைகளில் மேலாக சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற தைரியத்தையும் நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெண் மாதிரி நீங்களும் வந்து போல்டாக வந்து தயவு செய்து மீடியாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இன்னொரு விஷயம், காவல்துறை இந்த மாதிரி எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப செக்யூராக பாதுகாத்துக்குங்க, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காதவளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வரணும், எந்தெந்த விதங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், காவல்துறை வந்து எப்படி செயல்படணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், பேசலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்க முடியும். உங்களை உங்கள் நான் பாய்.